சொல்றீங்க இப்போ? உனக்கு புரியலையா? உன்னை இந்த நிலைமைக்கு கேவலப்படுத்தி ஆளாக்கி வச்சிருக்கானே இந்த வெற்றி, அவனோட ரெண்டாவது தம்பி தாண்டி இவன். என்ன சொல்றீங்க ஆண்டி? வெற்றியோட தம்பி நான் தான். ஆனா இவங்களுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? பாத்தியாடி இவனை? ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேட்குறான். இவனுங்களை எவ்வளோ பெரிய நடிகன்கள் பாத்தியா? ஓஹோ, வெற்றியோட தம்பி தானே நீ? அதனால தான் லண்டனில் இருக்கும்போது கூட என்னை சுற்றி சுற்றி வேவு பார்த்துட்டு இருந்திருக்க. என் தங்கச்சிக்கு வேலை கொடுத்தது கூட இதை காரணமாக கட்டி தான் நான் நினைக்கிறேன். தெரியாமல் நான் உங்களை எல்லாம் பார்த்து தொலைச்சிட்டோம். நாங்கள் இருந்த லண்டனில் தான் நீங்களும் இருந்தீங்கன்னு நினச்சிட்டு போதே யோசிச்சிருக்கணும். இல்லை இங்கே தலையெழுத்து ஏமாந்து தொலைச்சிட்டோம் பாரு. என்னடி சொல்கிற? அப்படின்னா இவனுங்களை லண்டன்லேருந்தே தெரியுமா? இங்கே வந்து புதுசாக தெரியாதா? இவங்க திட்டம் போட்டு தாண்டி ஏமாத்திருக்காங்க. நம்மளை ரொம்ப அவமானப்படுத்தணுங்கிறதுக்காக தான் எல்லா வேலையும் பண்ணியிருக்காங்க. ஐயோ ஆண்டி, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? சத்தியமா நான் எந்த இன்டென்ஷன்லயும் இப்படி பண்ணவே இல்லை. யாருக்கு? உங்கள் குடும்பத்துக்கா? உங்கள் அண்ணன் 17-18 வயசுல என்ன பழி வாங்கிட்டான்டா. அந்த அவமானத்தால் தான் இந்த கிராமத்துக்கு நான் வர்றதுக்கு அவ்வளோ கேவலப்பட்டு கஷ்டப்பட்டு வந்தேன். ஆனால் இப்போ மறுபடியும் உங்கள் குடும்பத்தினால எங்களுக்கு அவமானம் ஏற்படணுமா? போதும், என் குடும்பத்துக்கு என்னால் ஒரு தடவை ஏற்பட்ட அவமானமே போதும். இனி ஒரு தடவை இந்த மாதிரி அவமானம் வந்துச்சு, என்னால் ஏதாவது நடந்துச்சுன்னா நான் சாக மாட்டேன். உங்கள் எல்லாத்தையும் வெட்டி போட்டு ஜெயிலுக்கு போயிட்டே இருப்பேன். அச்சோ, சத்தியமா இல்லைங்க. என் அண்ணனால உங்களுக்கு அவமானம் கண்டிப்பா ஏற்பட்டிருக்காது. இதுல ஏதோ தப்பா கைடன்ஸ் ஆயிருக்கு. சீரியஸா சொல்றேன், நீங்க ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்க. எங்க அண்ணன் அந்த மாதிரி ஆள் இல்லைங்க. அப்போ என்ன அந்த மாதிரி பொண்ணுன்னு சொல்ல வரையாடா? சே, அப்படியெல்லாம் நாங்கள் சொல்லலைங்க. ஏன்னா உங்களை பற்றியும் எனக்கு தெரியும். நீங்கள் ரொம்ப நல்ல பொண்ணுங்கிறது எனக்கு தெரியும். தயவு செய்து நீங்கள் இப்படியெல்லாம் நினைக்க வேண்டாம். அந்த பிரச்சனை என்னங்கிறத கண்டிப்பாக கண்டுபிடிக்கிறோம். தயவு செய்து கொஞ்சம் பொறுமையாக இருங்க. எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. அண்ணனும் கூட சொல்லியிருக்குல்ல. உங்க அண்ணன் பெரிய இவனாடா. அவனால தாண்டா எல்லா பிரச்சனையுமே. அவன் மட்டும் அன்னைக்கு அந்த மாதிரி நடந்துக்காம இருந்தா என் வாழ்க்கை இப்படி தலைக்கீழா மாறி இருந்திருக்குமா? நானும் இன்னும் சந்தோஷமா இருந்திருப்பேன்ல. எல்லா குடும்பமும் ஒத்துமையா இருந்திருக்கும்ல. எல்லாம் உங்களால தான். எனக்கு எதுவுமே பிரச்சனை இல்லை. அவனை மன்னிக்கிறதுக்கு கூட மனசு ஏதோ ஒரு வகையில் வந்தா கூட அவனை மன்னிக்காம விடுறதுக்கான காரணம் என்ன தெரியுமா? அவனுக்கு நடந்ததே தெரியாதான். இப்படி ஒரு பொய்ய மனசாட்சி இல்லாமல் சொல்கிறான் பத்தியா? அப்படி இருக்கும்போது மன்னனை என்னடா பண்ணுறது? இவ்வளோ கேவலமானவன். அதோட விட்டானா என் தங்கச்சி சுனிதா வேற லவ் பண்ணி அவன் மனசை கலைச்சு அவகிட்ட என்ன எதிர்பார்த்தான்னு தெரியல. என்னடா நினச்சிட்டு இருக்கீங்க? நீங்களாம் வச்சு விளையாடுற பொம்மைகளாடா நான்? என் தங்கச்சியும் நானும் எங்களை பார்த்தா எனக்கு இழிச்ச வை மாதிரி தெரியுதா? இப்போ சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. எங்கள் வீட்டில் இருக்கிற பொண்ணுங்களில் ஒரு பொண்ணு கூட உங்கள் அண்ணனால் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ஏன், உன்னாலையும் சேர்த்து தான் சொல்கிறேன். எங்கள் வீட்டிலேருந்து யாருமே உங்களை கல்யாணம் பண்ணிக்க மாட்டோம். இதுதான், இது இங்கே சபதம்டா, சபதம். பார்த்துக்கிட்டே இருங்க. ஏய் சுனிதாக்கு என்னடி பிரச்சனை? இவன் வெற்றி என்னடி பண்ணா பிள்ளைய? ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றும் இல்லை. அதெல்லாம் வீட்டில் போய் சொல்கிறேன். இவங்க விரிச்சு வச்ச வலையில் சுனிதாவை விலை பார்த்தா. நல்ல வேலை, காயு காப்பாற்றிட்டா. இல்லைன்னா இந்நேரம் என்ன மாதிரியே அவ்வளோ அழுதுட்டு உட்காந்துருக்கணுமா? ஐயோ கடவுளே, உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் எங்களை இன்னும் அவமானப்படுத்திகிட்டே இருக்கணுங்கிற எண்ணம் மட்டும்தான் இருக்கான். நான் எங்கள் அம்மாவை பார்க்க தான் என் குழந்தைகளோடு இங்கே வந்தேன். இங்கே பாரு தம்பி, உங்ககிட்ட ஒன்று சொல்கிறேன். தயவு செய்து இனிமேல் எங்கள் வாழ்க்கையில், எங்கள் வீட்டில் இருக்க யாரோட வாழ்க்கையிலும் நீங்கள் குறுக்க வராதிங்க. உங்களை எல்லாத்தையும் கெஞ்சி கேட்குறேன். தயவு செய்து இதோட எடுத்துக்கிங்க. போதும், உங்களுக்கு ஒரு கும்பிடு, நீங்கள் திக்கிற திசைக்கு ஒரு கும்பிடு. போதும் போதும் போதும். வாத்தவங்க, நம்ம போகலாம். உங்கள் அண்ணங்கிட்ட சொல்லி வைங்க. உங்கள் அண்ணன் என் கேள்விக்கு பதில் சொல்கிற நாள் ரொம்ப பக்கத்துலேயே இருக்கு. என் தங்கச்சி ஏமாற்றி, என்னை ஏமாற்றி, இன்னும் எத்தனை பேர் ஏமாற்ற காத்து கிடக்குறா உங்கள் அண்ணன்? பேர் மட்டும் நல்லவங்கிற பேர், பட்டம் எல்லாம் உங்கள் அண்ணன் மட்டும்தான் இப்படியா, இல்லை நீங்களும் இப்படி தானா? எனக்கு இப்படி எல்லாம் பேசுறீங்க? உன்னை எவ்வளோ லவ் பண்ணண்டி, கடைசியில் இப்படி ஒரு சூழ்நிலை என்னை இப்படி கஷ்டப்படுத்திட்டேடி. என் அண்ணன் உங்ககிட்ட அப்படி நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் எதுவும் ஒன்று தப்பா இருக்கு, அது என்னன்னு தெரியலையே. கண்டுபிடிக்கணும். அதெல்லாம் கண்டுபிடிச்சி எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு உன் கழுத்துல நான் தாலி கட்ட வேண்டி பார்த்துக்கிட்டே இரு. இதை ஏண்டி அவங்க கிட்ட கேட்குறேன்? இதை கேட்டு அவங்க நல்லவங்கன்னு இருந்தாருன்னா நல்லவங்களா இல்லாட்டி என்ன? வா நம்ம போவோம். எல்லாம் தலை இழுத்து
போதுமா நீ அழுதது, இதுக்கு மேலே நீ அழுகவே கூடாது. வா நம்ம வீட்டுக்கு போ. எனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்க போகிறேன்னு தெரில. ஆனால் எல்லாம் நல்லபடி நடந்தால் எனக்கு அதுவே போதும். எதுக்குடா இந்த அவசரமாக வர சொன்னேன்? என்ன தலைப்புற காரியம்? அண்ணே, நான் லவ் பண்ணுறதுல காவியா நம்ம அத்தை பொண்ணுங்களில் ஒருத்தி அவளும் தானே. என்னடா சொல்கிற? லண்டனில் தானே இருக்கான்னு சொன்னேன். அவ எப்படா நம்ம அத்தை பொண்ணுங்கள ஒருத்தி? டே டே நீ இப்போ என்ன சொல்ல வர? அந்த காவியா தான் இந்த காவியான்னு சொல்கிறியாடா? அப்படி மட்டும் சொல்லிடாதடா, நெஞ்சு வெடிச்சிருவோம். ஐயோ, ஆமாண்ணே, பெரிய பொண்ணு இருக்குல்ல, அதுதான் நான் லவ் பண்ணுற பொண்ணுண்ணே. கிழிஞ்சது போ. டே நீ இவ்வளவாடா லவ் பண்ணுற? என்னடா பேசுகிற? எனக்கே புரிய மாட்டேங்குது. என்னடா? ஆமாம் ப்ரோ, நான் இவ்வளோ தான் லண்டனில் பார்த்தேன், இவ்வளோ தான் லவ் பண்ணுறேன், இவ கூட தான் சேட் பண்ணேன். ஆனால் இப்போ இன்னும் தெரியாத மாதிரி பேசுகிறா ப்ரோ. என்னடா பேசுகிற? இவ கூட சேட் பண்ணியா? இவன் அந்த மாதிரி ஆள் கிடையாதுடா. எவனை பார்த்தாலும் அப்படியே புரண்டு புரண்டுன்னு புரண்டாலே, முகத்தை மூஞ்சி அடிச்ச மாதிரி பேசுகிறா. இவ எப்படி அவங்ககிட்ட பேசியிருப்பா? எனக்கு ஒரு சந்தேகம். நீ பக்கத்து வீட்டில் இருக்கிற பொண்ணுன்னு தானே சொன்னேன், ஆனால் நீ இவ்வளோ சொல்கிற. என்னடா குழப்பம் பண்ணுற? எனக்குமே புரியலண்ணே. இப்போ யாரும் தெரியாத மாதிரி பேசுகிறாண்ணே. எனக்கு தெரிஞ்சு இது ஏதோ ரொம்ப குழப்பம் நடந்திருக்குடா. ஒரு நிமிஷம் இரு, பக்கத்து வீட்டு ஆண்டி கிட்ட பேசுவோம். ஆனால் இவ நம்ம அத்தை பொண்ணு தான்டா. உனக்கு என்னடா குழப்பற? பக்கத்து வீட்டு ஆண்டி பொண்ணு எனக்கு குழப்பமா இருக்கே. ஒரு நிமிஷம் இரு, நான் கிளியர் பண்ணுறேன். ஹலோ ஆண்டி, நான் ரகு பேசுகிறேன். காவ்யா அங்கே இருக்காங்களா இல்லை வேற எங்கே இருக்காங்க ஆண்டி? என்னப்பா இந்த அன்டைப்பில் கால் பண்ணியிருக்கீங்க? ஆண்டி நாங்கள் இந்தியாவில் இருக்கோம். சாரி, டைமிங்கை ஞாபகம் வச்சுக்கல, மன்னிச்சிருங்க. காவ்யா எங்கே இருக்காங்க? அவள் அப்போவே இந்தியா கிளம்பிட்டாப்பா. ஏதோ ப்ராஜெக்ட் விஷயமா ஃப்ரெண்டை பார்க்கணுன்னு சொல்லிட்டு இந்தியா வரதா வந்திருக்கா. அன்றைக்குமா நீங்கள் கிளம்பின ஒரு 2-3 டேஸில் அவளும் ரீச் ஆயிருப்பா. ஏன்பா, என்ன விஷயம்? ஐயோ, இவங்களும் குழப்புறாங்களே. ஆண்டி அது வந்து ஒரு நிமிஷம் ஆண்டி. அண்ணா, காவியாவும் இந்தியா வந்துட்டாலா? இது ப்ராஜெக்ட் விஷயமா வரணும்னு சொல்லிட்டு எனக்கே குழப்பமாக இருக்குண்ணா. இந்த காவியா தான் அந்த காவியானா, அப்போது அத்தை பொண்ணு காவியா யாருண்ணா? எனக்கே குழப்பி விட்டுட்டாங்கண்ணா. என்னண்ணா பண்ணுறது? டேய், அந்த ஆண்டிகிட்ட வாட்ஸ்அப்பில் காவியோட ஃபோட்டோ வந்து அனுப்ப சொல்லேன் ப்ளீஸ். எதுக்குன்னு கேட்டாங்கன்னா, இல்லை காவியா மாதிரி இங்கே ஒரு பொண்ணு பார்த்தோம், அவங்க தானே கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு எங்கள் வீட்டில் தங்க வைக்கிறதுக்குன்னு சொல்லிடுறேன். ஓ சரிண்ணா, சூப்பர் ஐடியாண்ணே. ஆண்டி, அம்மா வந்து காவியோட ஃபோட்டோ வந்து கேட்டாங்க, நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்ப முடியுமா? எதுக்குப்பா திடீர்னு காவியா ஃபோட்டோ இல்லை? அவளும் இந்தியா தானே வந்திருக்கா. இல்லை ஆண்டி, காவியா மாதிரி ஒரு பொண்ணு இங்கே பார்த்தோம், அவங்க தானே கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக தான் அம்மா கேட்டாங்க. அம்மாவுக்கு தான் அவளை நல்லாவே தெரியுமே, நல்லா பேசியிருப்பாங்களே. அப்படி இருக்கும்போது பேசியிருந்தாலே தெரிஞ்சிருக்குமே. ஃபோட்டோ வாங்காட்டி என்ன? சரிங்க ஆண்டி, உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் நீங்கள் அனுப்பி விடுங்க. எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே ஆண்டி, அம்மா இங்கே தங்கி வச்சுக்கலாம், நம்ம காவியா மாதிரி தெரியுது அவள் தானேன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு நம்ம தங்க வச்சுக்கலாம்னு நினச்சாங்க. நீங்கள் தர்றதுக்கே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க. ஓகே ஆண்டி, பரவாயில்ல, நீங்கள் பார்த்துக்கோங்க. தம்பி அப்படியா? சரி சரி, அம்மா வேற யாராவது நினச்சிட்டு கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறத இப்போவே அனுப்பி விடுறேன். அவளோட ஃபோன் நம்பரும் சேர்த்து அனுப்பி விடுறேன். கொஞ்சம் பார்த்து பத்திரமா வச்சுக்கோங்க தம்பி. முடிஞ்சா அவளுக்கு ப்ராஜெக்ட் சீக்கிரமாக முடிச்சு உங்களோடைய கையோட கூப்பிட்டு வந்துடுங்களேன். எனக்கு கொஞ்சம் தைரியமாக இருக்கும். நான் பாரு, நீங்களும் இந்தியா போனதை மறந்தே போயிட்டேன். அக்காவோட நம்பர் இருந்தும் கூட கூப்பிட மறந்துட்டேன். இருங்க, இப்போ அனுப்பி விடுறேன். சரிங்க ஆண்டி. தப்பாக நினச்சிக்காதீங்க தம்பி, நிறைய விஷயங்களோடு தான், அதுதான், வேற ஒன்றும் இல்லை. பரவாயில்ல ஆண்டி, பரவாயில்ல, உடனே அனுப்பிச்சி விடுங்க. ஓகேப்பா. என்னை வச்சு எல்லாம் காமெடி பண்ணிட்டு இருக்கீங்களாடா? கொன்று பத்துக்க. யார் எவருன்னே தெரியாமையே லவ் பண்ணிட்டு இப்போ எங்களை பிடிச்சி கத்திக்கிட்டு இருக்கியா? அவனை கொன்று பத்துக்க. எத்தனை ஆணவத்தில் ஆடுனேன். இரு இப்போ 2 நிமிஷத்தில் கண்டுபிடிக்கிறாரு. அண்ணே, இவனும் நம்ம கட்சி தானே. நம்மளை மாதிரி இவனோட லவ் சக்ஸஸ் ஆகாதே. டண்டனக்கா டண்டனக்கா ஏ கொண்டா பார்ப்போம். அட ஆமா ஆமாண்டா. ஏண்டா கொஞ்சத்தை ஆட்டமாக போட்ட? நீங்கள்லாம் வேற எவ்வளோ தானே கல்யாணம் பண்ணுவீங்க. நான் பார்த்தியா என் பக்கத்து வீட்டில் இருக்க காவியாவையே கல்யாணம் பண்ண போகிறேன். இதுக்கெல்லாம் ஒரு மச்சம் இண்டின்னு எவனோ ஒருத்தன் நம்மளை பார்த்து எப்படி கிண்டல் பண்ணான். இப்போ பார்த்தியா அழுன்னு அழுகிறான். இதாண்டா நேரம். கொஞ்சமாவது அண்ணனுங்க மாதிரி பேசுங்கடா, அறிவு கட்டவனுங்களை. 3 பேர்த்தோட லைஃப் டேஞ்சர்ல இருக்குன்னு கொஞ்சம் கூட தெரியாம கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்க. எஸ், சற்றே சிந்திக்க வேண்டிய விஷயம். 3 பேருமே ஒரே வீட்டு பொண்ணு, அதுவும் அம்மா அப்பாவுக்கு ஆகாத வீட்டு பொண்ணோட கனெக்ட் ஆகிருக்கோமேடா. அது இருக்கட்டும்னா, நம்மளாவது இவளுக்கு தான் சொல்லி லவ் பண்ணிட்டோம். இவன் யார் கூடடா சேட் பண்ணா? அப்படின்னா இந்த பொண்ணு கூட தான் சேட் பண்ணியிருப்பானோ? இங்கே ஒன்ஸ் அவன் நம்பரை சொல்லு. 98 இந்த
ஆமாண்டா, இந்த காவியா கூட தான்டா அந்த காவியா நினைச்சு சேட் பண்ணியிருக்கிறேன். விளக்கென்னைக்கு எந்த பொண்ணு கூட பேசுறேன்னு கூட தெரியல. ஆளம் மாத்தி எல்லாம் சேட்டும் பண்ணிட்டு லவ்வும் பண்ணிட்டு இப்போ குத்துதே கொடையுதேன்னு வேற சொல்ற. என்னென்ன பண்றது? கஷ்டந்தேன். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த காவியாவை தான் லவ் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். முகத்தை வந்து அவளை நினச்சிருக்கேன், ஆனால் என்ன பரிமாற்றம் பூரா இவகிட்ட தான் நீ வச்சிருக்க. தேவையில்லாமல் இந்த பிள்ளையோட மனசுலையும் ஆசையை வளர்த்திட்டடா. அவளை நினைச்சு நான் எப்படிண்ணா அப்படி இருப்பது? எப்படின்னா நான் இவ்வளோ ஏன்டா அந்த பொண்ணு உன்னை ரொம்ப லவ் பண்ணியிருக்கலண்ணா? இல்லைண்ணா, என்னால் ஒத்துக்க முடியாது. நான் எந்த பொண்ணு விரும்புகிறேனோ அந்த பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன். எனக்கு நான் மற்ற பொண்ணு காவியாவே போதுனே. இந்த பொண்ணுக்கு நான் எப்படியாவது எடுத்து சொல்லி புரிய வச்சுக்கிறேன்னா அவ்வளோதான். ஏன்டா அந்த பொண்ணு சேட் பண்ணியிருக்குதுன்னு சொன்னீங்க. உனக்காக இந்தியா வருவேன், ஏதோ ப்ராஜெக்ட்டுக்கு போய் சொல்லிட்டு வருவேன்னுலாம் சொல்லியிருக்கே. அவங்க அம்மா கூட ஏதோ ப்ராஜெக்ட்டுக்கு கிளம்பியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்களே. அப்படி இருக்கும்போது எப்படிடா? அவளுக்கு எப்படி இந்த வீட்டு ட்ரெஸ் எல்லாம் தெரியும்? கண்டிப்பாக தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்காதே. இல்லை, நான் தான் அட்ரஸும் கூட சென்ட் பண்ணியிருந்தேன். அந்த அளவு வருவா. ஆனால் எனக்கு தெரிஞ்சு அந்த லெவலுக்கு என் மேலே லவ் எல்லாம் இருக்குமான்னு எனக்கு தெரியாது. ஒருவேளை பொய் சொல்லிட்டு ஊர் சொல்லிட்டு இருந்தானா இப்போ தெரிஞ்சிரும்ல. அவள் நம்ம கிளம்பி 2-3 நாள்லயே கிளம்பிட்டாங்கன்னு சொன்னாங்க. அப்படி பார்த்தாலும் இந்நேரத்துக்கு இங்கே வந்திருக்கணும்ல. எனக்கு தெரிஞ்ச அவள் பொய் சொல்லிட்டு யார்கிட்டயாவது ஊர் சுற்றிட்டு இருப்பா. விடுனே. டேய், அந்த பொண்ணை பார்த்தா அப்படியெல்லாம் தெரியல. ரொம்ப நல்ல பொண்ணு மாதிரி இருக்கு. ஆளும் உனக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கு. பேசாமல் அந்த பொண்ணையும் லவ் பண்ணி செட்டில் ஆயிரு. ஏன் நீயும் காயத்ரி விட்டு அம்மா பார்க்குற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கவே? இன்னும் லைஃப் ஸ்மூத்தாக இருக்கும்ல. என்னடா சொன்னேன்? காயத்ரி மறந்துட்டு இன்னொருத்தி நான் கல்யாணம் பண்ணிப்பேன் நீ நினச்சி கூட பார்க்குறியா? கொன்னே குடும்பத்துக்கு. என்ன நாச்சுன்னு பார்க்குற? ஒழுங்கு மரியாதையா நீயும் சுனிதாவை மறந்துட்டு வேற யாரையும் அம்மா பார்க்குற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ. தேவையில்லாத புது புது பிரச்சனை கிளப்பிட்டு இருக்கீங்க அண்ணனும் தம்பியும். பாத்தியானே, இவனுக்கு லவ் புட்டுக்க போகுதுன்னு தெரிஞ்சோன்னு நம்மளை எப்படியெல்லாம் பேசுறானே. ஏய், அவன் என்ன சொல்ல வரான் தெரியுமா? எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் லவ் பண்ண பொண்ணுங்க மேலே பிரச்சனை இல்லை. நீ லவ் பண்ண பொண்ணே தப்பாக இருக்கு. ரெண்டாவது விஷயம், காவியா கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டா. அவள் உன்னை பழிவாங்கிற மோட்டிவில் தான்டா இருப்பா. அதெல்லாம் சரிப்பட்டு வராதுடா. எங்களோட விஷயம் வேற, உங்களோட விஷயம் வேறடா. அதை சொல்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. நான் காவியாவை கல்யாணம் பண்ணுறது உனக்கு இதான் பிரச்சனையானே? அதெல்லாம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா. நீ தாராளமாக கல்யாணம் பண்ணிக்கோ. அவனை எனக்கு சொன்னால் அதெல்லாம் புரியவே புரியாது. கதிர், எங்கடா எங்கேயோ ஒரு சவுண்டு கேட்குது?